ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன பார்த்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். 2 வேரியபிளை வாங்கியிருந்தேன். அந்த 2 வேரியபிளை வச்சு எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னு சொல்லிட்டு பேசிக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை இன்னும் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. நடுவில் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வச்சு எப்படி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்புட்டை வாங்கி நான் வந்து 2 இன்புட் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த 2 இன்புட்டை வாங்கி மட்டும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய இன்புட் வாங்க போகிறோம். அது வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணி ஒரு இது வரைக்கும் நம்ம முன்னாடி பார்த்த ஒரு 2-3 டாப்பிக்கை கவர் பண்ணி இங்கே வந்து நான் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அப்போ தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா, அதாவது ஆப்ரேட்டர்ஸ் வீடியோ, அப்புறம் வந்து பைத்தான் இன்புட் எப்படி வாங்குறது அந்த வீடியோ, அப்புறம் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸோட ஃபஸ்ட் பார்ட் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மேலே ஐ பட்டன் லிங்க் தரேன். ஸோ இல்லைனா எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து கார்ட் ப்ளே ஆகும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வேறு பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைலில் போய்ட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 5 மார்க் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய மார்க் வந்து 5 மார்க் வாங்க போகிறேன். ஓகேங்களா? 5 மார்க் வாங்கி 5 டிஃப்ரெண்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஆவரேஜ் பண்ணி அந்த ஆவரேஜை வச்சு ஸ்டூடெண்ட்டுடைய கிரேடு வந்து எந்த கிரேடு ஏவா பியா சியா டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதான் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிற ப்ரோக்ராம் இது தான். ஸோ இப்போ நான் வந்து அந்த ப்ரோக்ராம் க்ரியேஷன் நான் இப்போ பார்த்துடலாம். நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்ற வேரியபிளில் இன்டிஜர் input of enter the mark in first subject. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட மார்க்கை வாங்கி அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி ஏன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இன்னொரு 4 அவுட்புட் இன்புட் வாங்கிடலாம். அதாவது 4 டிஃப்ரெண்ட் இது ஒரு சப்ஜெக்ட் நம்ம வாங்கிட்டோம் இன்புட்டு. ஸோ இதே மாதிரி 4 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் இன்புட் வாங்கிடலாம். ஸோ பின்ற வேரியபிள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்டிஜர் இன்புட் என்டர் த மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு சின்ற வேரியபிளில் இன்டிஜர். ஸோ அதே மாதிரி தான் வேரியபிள் மட்டும் தான் இப்போ நான் மாற்றுறேன். ஃபஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட் அந்த மாதிரி தான் மாற்றுறேன். ஸோ ஓகேங்களா? இன்டிஜர் இன்புட் என்டர் த மார்க் இன் தேர்ட் சப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் போகிற மாதிரி என்டர் த மார்க் இன் தேர்ட் சப்ஜெக்ட், என்டர் த மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட் இதே மாதிரி தப்பு இல்லாமல் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த இடத்துல எந்த மார்க் வேணால் போட்டுக்கலாம். என்டர் த ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் மார்க், இல்லை என்டர் த மார்க் 1, என்டர் த மார்க் 2 அப்படின்னு சிம்பிளாக கூட போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரீஃபாக போடுறேன். உங்களுக்கு அப்போ தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னும் கிளியராக இருக்கும் அப்படின்றதால. ஸோ என்டர் த மார்க் இன் தேர்ட் சப்ஜெக்ட். இப்போ டின்ற வேரியபிளில் இன்டிஜர் இன்புட் enter the mark in fourth subject அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ ஈன்ற வேரியபிள் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃப்த் சப்ஜெக்டோட மார்க் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இன்டிஜர் இன்புட் enter the mark in ஃபிஃப்த் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நீங்கள் பார்க்க வேணாம், அதெல்லாம் எந்த ஒரு எரரும் க்ரியேட் பண்ணாது. நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 5 சப்ஜெக்ட், ஃபஸ்ட் சப்ஜெக்ட், செகண்ட் சப்ஜெக்ட், தேர்ட் சப்ஜெக்ட், ஃபோர்த் சப்ஜெக்ட், ஃபிஃப்த் சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்டோட மார்க்கை வாங்கி 5 டிஃப்ரெண்ட் வேரியபிள் நான் ஸ்டோர் பண்ணிக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 சப்ஜெக்டோட டோட்டல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த டோட்டல் அப்படின்ற வேரியபிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வேரியபிள் வந்து எந்த மாதிரியான வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு சில கண்டிஷன் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம போகிற லெசன்ஸை நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த வீடியோ வந்து
ஃபஸ்ட்டு போட்ட எல்லா வீடியோவும் ஒரு கம்பைலேஷன் எல்லாத்தையும் எடுத்து ஒரு குரூப் பண்ணி தான் இந்த வீடியோ, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியுன்றதால. ஸோ டோட்டல் அப்படின்ற ஒரு வேரியபிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா a + b + c + d + e அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் 5 சப்ஜெக்டோட மார்க்கையும் ஆட் பண்ணி டோட்டல்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டோட்டலுக்கு இப்போ நான் வந்து ஆவரேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பேசிக்காக எந்த மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ avg ஆவரேஜ் அப்படின்ற வேரியபிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் டிவைட் பை 5 சொல்கிறேன். ஏன்னா டோட்டலை 5ஆல் டிவைட் பண்ணும்போது தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் என்ன மார்க் அப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ டோட்டல் டிவைட் பை 5ன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இப்போ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண இப்போ இங்கே தான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய பார்ட் வருது. ஸோ கிளியராக கவனிங்க. என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இஃப் avg greater than or equal to, ஓகேங்களா, இந்த இது வந்து greater than or equal to, ஓகேங்களா, greater than or equal to 90, அதாவது ஒருவேளை ஆவரேஜ் வந்து 90 அண்ட் தென் அதுக்கு 90 விட அபவாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேங்களா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிரேட் ஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, அதாவது ஆவரேஜ் வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 90 அப்படின்னு அர்த்தம்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா 90 இல்லைனா 90 விட அதிகமாக ஒரு வேளை ஆவரேஜ் இருந்துச்சுன்னா அவனுக்கு வந்து ஏ கிரேடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எலிஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80 அண்டு ஆவரேஜ் less than 90. ஓகேங்களா, ஒருவேளை இப்படி இருந்தால் பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு the grade is B அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் ஒரு இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஒரு இஃப் இருக்கலாம், இல்லை இந்த இஃபுக்குள்ளே இன்னும் சில இஃப் வச்சு நம்ம ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இன்னும் கிளியராக வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஸோ இப்போ எலிஃப் எல்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் 1 இருக்கலாம், அதுக்கப்புறம் எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் உங்களுக்கு எத்தனை வேணால் நீங்கள் இருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் லாஸ்ட்டில் எல்ஸை வச்சு உங்களுக்கு முடியணும். ஓகேங்களா, முடியணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ தான் வந்து ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஓகேங்களா, நான் இஃப்ன்ற கண்டிஷன் என்ன பண்ணியிருக்கேன், ஆவரேஜ் வந்து 90 இருக்கா, 90 விட அதிகமாக இருந்தால் கிரேடுன்னு சொல்லியிருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80. ஓகேங்களா, என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 80 இல்லை 80 விட அதிகமாக இருந்து அண்டு நான் இங்கே ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா தெரியுதா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அண்ட் ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த இடம் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் சொல்கிறேன், முன்னாடி போட்ட இந்த வீடியோஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து 2 கண்டிஷனுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி. ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் கிரேட்டர் தான் நான் 80 சொல்லியிருக்கேன். 80 விட அதிகமாக இருந்து அண்டு இதுவும் இருக்கணும், லெஸ் தென் 90 இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம 90 நம்ம கொடுத்துட்டா இந்த கண்டிஷன் இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் லெஸ் தென் 90 அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, பிரிண்ட் த கிரேட் இஸ் பின்னு சொல்லியிருக்கேன். நான் இன்டென்டேஷன் வச்சிருக்கேன், அதாவது 4 ஸ்பேஸ் உள்ள தள்ளி வச்சிருக்கேன். அப்போ தான் வந்து எலிஃப்க்கு இந்த பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, நம்ம இங்கே இந்த ஸ்பேஸ் வைக்கல அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதால் நான் வந்து ஸ்பேஸ் வச்சுருக்கேன், நான் வைக்கல, அதாவது ப்ரோக்ராமே ஆல்ரெடி ஸ்பேஸ் வச்சிருக்கேன். நான் இங்கே கோடன் வச்சாலே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு இதான் கண்டிஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ அதாவது 2 கிரேட் பார்த்துருக்கோம், இன்னொரு 3 கிரேட் வைக்கிற மாதிரி பார்த்துடலாம். எலிஃப் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இஃப் ஒன்று இருக்கலாம், எல்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கலாம். நடுவில் எத்தனை எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து நடுவில் எத்தனை எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு கூட நீங்கள் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ எலிஃப் ஆவரேஜ் நான் ஆல்ரெடி இங்கே வந்து 80 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து 70 வைப்போம். ஓகேங்களா, ஆவரேஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70 அண்டு ஆவரேஜ் லெஸ் தென் 80. ஓகேங்களா, அதாவது 70 விட அதிகமாக இருந்து 80 விட கம்மியாக இருக்குது, 79னாலும் இங்கே வந்து அதான் கன்சிடர் ஆகும். ஒருவேளை இங்கே ஆவரேஜ் 80 அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த கிரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுங்க, அதாவது 1 மார்க் டிஃப்ரென்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஆவரேஜ் லெஸ் தென் 80 இருந்தால் கோலன் வைக்கிறேன், கோலன் வச்சு என்டர் பண்ணாலே அதுவாக ஸ்பேஸ் வந்து நமக்கு தள்ளி வச்சிரும்.
print அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேட் இஸ் சின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிரேட் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ elif average greater than or equal to 60 and average less than 70. ஓகேங்களா? அதாவது 70 விட அதாவது 60 விட அதிகமாக இருந்து 70 விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஆவரேஜ் இது வந்து இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அதான் பேசிக்காக சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து print அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரேட் இஸ் என்ன சொல்லலாம் டி, ஏன்னா ஏபிசிடி 4 கிரேட் வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எலிஃப் அகைன் ஒரு எலிஃப் வச்சு ஆவரேஜ் greater than or equal to 50 and average less than 60. 50 விட அதிகமாக இருந்து 60க்கு உள்ளே இருந்துச்சு அப்படின்னா 60 வந்தால் இந்த ப்ரோக்ராம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸு 60 விட கம்மியாக இருந்துச்சு 59 இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை இது இருந்துச்சு அப்படின்னா print the grade is B, the grade is E. ஓகேங்களா? ஸோ இது எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஒரு 90யும் இல்லை 80யும் இல்லை 70 60 எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இது எதுவுமே இல்லைனா எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இந்த 5 கிரேடுமே இல்லை அப்படின்னா ஃபெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? print the student is fail அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்டோட மார்க்கை வாங்கியிருக்கேன், அதை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணி 5 டிஃப்ரெண்ட் வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதை வந்து டோட்டல் பண்ணி ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஆவரேஜ் டோட்டல் டிவைட் பை 5ன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் ஆவரேஜ் வந்து அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எந்த மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் கிரேட்டர் தென் 90 இருந்தால் ஒருவேளை அந்த ஆவரேஜ் வந்து 90 இருந்துச்சுன்னா கிரேட் ஏ கிரேடு. அதுக்கப்புறம் என்ன ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா 80 விட அதிகமாக இருந்து 90 விட கம்மியாக இருந்தால் பி கிரேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70 அதிகமாக இருந்துச்சு 79 80 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது சி கிரேடு. அப்படி இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் கிரேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 டிஃப்ரெண்ட் கிரேடுமே எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லைனா இது எலிஃப், இது இல்லைனா இது இல்லைனா இது. ஓகேங்களா? அதாவது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகும்போது அந்த ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் வந்து நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துடும், எலிஃப்க்கு 50க்கு வந்துடும். ஸோ இது எதுவுமே அந்த எலிஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இங்கே ஒரு இமேஜ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த எதுவுமே இங்கே இருக்க எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட் வந்து நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஸ்டூடெண்ட் இஸ் ஃபெயில், இங்கே இருக்க எந்த கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு வேளை 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகினா மட்டும் தான் அண்ட் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு போட்ட வீடியோஸ் இன்னும் கிளியராக பார்த்துருந்தீங்க, கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ print the student is failன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து சேவ் பண்ணிடலாம். கண்டிஷன் மார்க்ஸ் உங்களுக்கு வந்து எந்த நேம் வச்சோ நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு புரியணும்னு சொல்கிறதால நான் அப்படி சேவ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த நேம் தோணுதோ அந்த நேம் போட்டு .py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனை வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இப்போ என்ன கேட்குது முன்னாடி என்டர் த மார்க் இன் ஃபஸ்ட் சப்ஜெக்ட் மார்க் வந்து நான் ஒரு 78 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? என்டர் த மார்க் இன் செகண்ட் சப்ஜெக்ட் 19 சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதாவது 100க்குள்ளே போடுங்க, ஏன்னா அப்போ நம்ம கால்குலேஷன் வந்து அந்த மாதிரி தான் வருது. ஒருவேளை 100க்கு மேலே போட்டால் அதாவது நான் வந்து 100 பேசிஸ் பண்ணி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதை இப்போ நான் ஒரு 60 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? தேர்ட் சப்ஜெக்ட். ஃபோர்த் சப்ஜெக்ட் வந்து ஒரு 86 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஃபிஃப்த் சப்ஜெக்ட் வந்து 95ன்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த நம்பர் தோணுதோ கொடுத்துக்கலாம் 100க்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எனக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் இஸ் பின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அதாவது நான் இங்கே வந்து டோட்டல் ஆவரேஜ் வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணாமல் விட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆவரேஜும் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பிரிண்ட்
the total marks is கமான்னு சொல்லிட்டு டோட்டல் ஓகேங்களா. டோட்டல்ன்ற வேரியபிளில் இருக்க என்ன வேல்யூவோ அது வந்து இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பிரிண்ட்டு the average marks is கமா AVG ஓகேங்களா. அதாவது நான் வந்து ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருந்தேன், கிரேடு மட்டும் தான் இங்கே நான் பிரிண்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. அதாவது டோட்டலையும் ஆவரேஜும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணல ஓகேங்களா. ஸோ அதால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன், ஆவரேஜும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். அகைன் ஃபஸ்ட்லேருந்து கேட்குது, என்டர் த மார்க் இன் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் 60. உங்களுக்கு எந்த நம்பர் 50 60 100க்குள்ளே எந்த நம்பர் உங்களுக்கு தோணுதோ கொடுத்துக்கலாம். 60. செகண்ட் சப்ஜெக்ட் 80. தேர்ட் சப்ஜெக்ட் 86. ஃபோர்த் சப்ஜெக்ட் 96. ஃபிஃப்த் சப்ஜெக்ட் 60 ஓகேங்களா. ஸோ எனக்கு என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் மார்க்ஸ் இஸ் 382 ஓகேங்களா. அதாவது எல்லா மார்க்கும் கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சரோ அது வந்து 382ன்னு வருது. ஆவரேஜ் மார்க் வந்து 76.4ன்னு வருது ஓகேங்களா. ஓகேங்களா ஒரு நிமிஷம் ஓகேங்களா. ஆவரேஜ் அதாவது இந்த 382 டிவைட் பை 5 நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராமில் சொல்லியிருந்தோம். இந்த ஆவரேஜ் வந்து நான் டோட்டல் பண்ணியிருந்தேன், டோட்டல் வந்து டோட்டல் டிவைட் பை 5ன்னு சொன்னதால் ஆவரேஜ் மார்க் வந்து 382 டிவைட் பை 5ன்னு சொன்னதால் நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்திருக்கு ஓகேங்களா. டோட்டல் மார்க் வந்து 382, அதை 5ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆவரேஜ் வந்து 76.4 ஓகேங்களா. இந்த 76ன்ற கண்டிஷன் வந்து எங்கே அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், 70 விட அதிகமாக இருக்குது ஆவரேஜ் கிரேட்டர் தென் 70, 80க்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த கிரேட் இஸ் சின்னு சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ அதால் 76.4 இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதால இந்த கிரேட் இஸ் சின்னு சொல்லி நமக்கு வந்திருக்கு ஓகேங்களா. நீங்கள் வந்து பேசிக்காக 5 வேரியபிள் வச்சுக்கணும், நீங்கள் எத்தனை வேரியபிள் வச்சு வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதாவது அந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸும் கம்பைல் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதுதான் இந்த வீடியோ ஓகேங்களா. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் கிளியராக நான் வந்து இங்கே இன்டிஜர் இன்புட்டை வச்சு தான் இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணுமானா கிடையாது ஓகேங்களா. நீங்கள் வந்து கேரக்டரை வச்சு செக் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்ல மாதிரி ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டரை வச்சு நம்ம செக் பண்ணலாம், ஈக்குவல்ட்டு நாட் ஈக்குவல்ட்டு. ஸோ அதை வச்சு நம்ம செக் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த இஃபெல் ஸ்டேட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் கிளியராக அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் சொல்லும் போது இன்னும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கோடிங் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அவருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நீங்கள் இன்னும் முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும். ஸோ இனிமேல் வரக்கூடிய கிளாஸஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.